படிப்பவர்களுக்கு உதவுறது தான் லேப்டாப் ஸ்கீம். இதற்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் இந்த ஸ்கீமை கொண்டு வந்த போது படிக்கிற மாணவர்களுக்கு தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் கொடுக்கணும், இல்லாட்டி +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்க பிரயோஜனமா இருக்கும். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கறதுல என்ன லாபம்னு யாருக்குமே தெரியல. அது என்ன கணக்குல போய் முடியும் தெரியல. இவங்க அவங்க தான் அடுத்த வருஷம் ஓட்டு போட வருவாங்க கணக்குல கொடுக்குறாங்களா? உலகம் உங்கள் கையில் புதுசா ஒரு பேரை போட்டுட்டு ஏற்கனவே இருந்த ஸ்கீமை நீங்க இடையில நிறுத்திட்டு கடைசி வருஷம் கொடுக்குறீங்க ஆட்சியர்கள். அப்ப இது முழுக்க தேர்தல் ஆண்டுக்கான திட்டத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுக்கறது அப்படிங்கிறது கூடவே 10 லட்சம் பேருக்கு மடிக்கணினி கொடுக்கறது அப்படிங்கிறது EPS அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க. தோல்வி பயத்துல இதை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு. இதனுடைய நோக்கம் என்னவா இருக்கு? ரெண்டு விஷயமா பிரிச்சு பார்ப்போம். ஒன்னு 20 லட்சம் லேப்டாப் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அது எந்த வகையில் பலன் தர போது பார்க்கணும். இந்த 2 மாசத்துல அவங்க படிச்சு முடிச்சுட்டே கிளம்ப போறாங்க. ஸோ அவங்க வேலைக்கு போக போறாங்க. அவங்களுக்கு இது நீங்க படிப்பவர்களுக்கு உதவுறது தான் லேப்டாப் ஸ்கீம். நீங்க இதற்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் இந்த ஸ்கீமை கொண்டு வந்த போது படிக்கிற மாணவர்களுக்கு தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் கொடுக்கணும், இல்லாட்டி +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்க பிரயோஜனமா இருக்கும். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கறதுல என்ன லாபம்னு யாருக்குமே தெரியல. அது என்ன கணக்குல போய் முடியும் தெரியல. இவங்க அவங்க தான் அடுத்த வருஷம் ஓட்டு போட வருவாங்க கணக்குல கொடுக்குறாங்களா? இதுலயே ஒரு பாதி பேர் 18 வயசுல இருப்பாங்க அப்படிங்கிற கணக்குல வர்றாங்களான்னு தெரியல. ஒன்று. ரெண்டாவது 3000 ரூபாய் ஸ்கீம். போன வருஷம் பொங்கலுக்கு ₹1 கொடுக்கல. அப்ப தேர்தலுக்கு முந்தைய வருஷம் கொடுப்பேன், தேர்தலுக்கு முந்தைய வருஷம் கொடுக்க மாட்டேன். இது என்ன கணக்கு உங்களுக்கு? அப்ப நீங்க 21ல இருந்து 26 வரைக்குமானது எத்தனை வருஷத்துல நீங்க கொடுத்தீங்க? 24க்காக கொடுக்குறாங்க, 25ல கொடுக்கல. நீங்க வருஷம் நீங்க கொடுத்துட்டே வாங்க. நீங்க 5000 ரூபாய் கொடுக்க வேண்டாம், 4000 ரூபாய் கொடுக்க வேண்டாம், 2000 நீங்க வருஷம் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டே வாங்க. இன்னைக்கு நீங்க வருஷம் 2000 ரூபாய் கொடுப்பீங்கன்னா நீங்க 5 வருஷமும் கொடுத்துருக்க முடியும். உங்களுக்கு ஒரு வருஷம் நீங்க 5000 ரூபாய் கொடுப்பேன்றீங்க, ஒரு வருஷம் நீங்க 1000 ரூபாய் கொடுப்பேன்றீங்க, ஒரு வருஷம் 3000 ரூபாய் கொடுப்பேன்றீங்க. என்ன கணக்கு? அப்ப தேர்தல் வரும்போது கொடுத்தாப்பல. அப்போ உங்க நோக்கம் மக்களுக்கு பணம் சென்று சேர வேண்டும் என்பது அல்ல. மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும், அவருடைய அதிருப்திகளை எப்படியா சரி கட்ட வேண்டும், கையில காசா ரொக்கமா கொடுத்தா சரியாகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஒரு மாசத்துக்கு 1500 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட நீங்க 1000 ரூபாய் ஸ்கீமுக்காக செலவழிக்கிறீங்க. அதுக்கே நீங்க 12000 கோடி ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க. அது கையில காசு கிடையாது. அதுல பழைய ஒழித்திரம் கொண்டு வந்தீங்களா? இலவச லேப்டாப் கொடுக்குறீங்க. இந்த லேப்டாப் ஸ்கீம் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த, அதிமுக கொண்டு வந்த ஸ்கீம். அதை நீங்க கம்ப்ளீட்டா நிறுத்திட்டீங்க. ஸோ இந்த ஸ்கீம் புது ஸ்கீம் இல்லை. உலகம் உங்கள் கையில் புதுசாக ஒரு பேரை போட்டுட்டு ஏற்கனவே இருந்த ஸ்கீமை நீங்கள் இடையில நிறுத்திட்டு கடைசி வருஷம் கொடுக்குறீங்க ஆட்சியர்கள். அப்போ இது முழுக்க தேர்தல் ஆண்டுக்கான திட்டத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுக்கறது அப்படிங்கிறது கூடவே 10 லட்சம் பேருக்கு மடிக்கணினி கொடுக்கறது அப்படிங்கிறது EPS அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க. தோல்வி பயத்துல இதை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு. இதனுடைய நோக்கம் என்னவா இருக்கு? ரெண்டு விஷயமா பிரிச்சு பார்ப்போம். ஒன்னு 20 லட்சம் லேப்டாப் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அது எந்த வகையில் பலன் தர போது பார்க்கணும். இந்த 2 மாசத்துல அவங்க படிச்சு முடிச்சுட்டே கிளம்ப போறாங்க. ஸோ அவங்க வேலைக்கு போக போறாங்க. அவங்களுக்கு இது நீங்க படிப்பவர்களுக்கு உதவுறது தான் லேப்டாப் ஸ்கீம். நீங்க இதற்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் இந்த ஸ்கீமை கொண்டு வந்த போது படிக்கிற மாணவர்களுக்கு தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் கொடுக்கணும், இல்லாட்டி +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்க பிரயோஜனமா இருக்கும். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கறதுல என்ன லாபம்னு யாருக்குமே தெரியல. அது என்ன கணக்குல போய் முடியும் தெரியல. இவங்க அவங்க தான் அடுத்த வருஷம் ஓட்டு போட வருவாங்க கணக்குல கொடுக்குறாங்களா? இதுலயே ஒரு பாதி பேர் 18 வயசுல இருப்பாங்க அப்படிங்கிற கணக்குல வர்றாங்களான்னு தெரியல.